Hello everyone, welcome to 360 Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா ஹாலிவுட்ல வெளியான The X Next Door அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பீட்டர் அப்படின்ற ஒரு நபரோட வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அவரும் தனியா இருக்காரு, டிவி எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுற மாதிரி சவுண்டு கேக்குது. யார் நடமாடுறா அப்படின்ற மாதிரி இவரும் செக் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. சடனா ஒரு கவரை வச்சு இவரோட முகத்தை யாரோ லாக் பண்றாங்க. மூச்சு விட முடியாம இவரும் இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இவர் யாரு கொலை பண்ணா நமக்கு காட்டல. அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு கேட்டி அப்படின்றது. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் பீட்டர் இருந்திருப்பாரு. இப்ப பீட்டர் இறந்து போயிட்டார்ல, அந்த வீட்டுக்கு புதுசா ஒரு லேடி குடி வந்திருக்காங்க. அந்த லேடியை பார்த்து பேசலாம் நினைக்கிறாங்க. அந்த லேடி பிஸியா வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த லேடியோட முகத்தை கூட ஹீரோயினால பார்க்க முடியல. சரி, அப்புறமா போய் கிஃப்ட் மாதிரி தரலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. புதுசா வரும்போது பழம்லாம் தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தரதுக்காக தான் வந்திருக்காங்க. காலிங் பெல் அடிச்சா புதுசா வந்தவங்க கதவை திறக்கல. அதனால இவங்களும் பெருசா கண்டுக்காம வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு டான் அப்படின்றது. அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கோல்ஃப் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பதான் பக்கத்து வீட்டுக்கு புதுசா யாரோ வந்திருக்காங்க. யாரு என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க பக்கத்து வீட்டுல இருக்க பீட்டர் இறந்து போயிருக்காருல, அவருக்கான இறுதி சடங்கு நடக்குது. அதனால ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. இவங்க கிளம்பணுனே இவங்க வீட்டுக்குள்ள ஒரு மர்ம நபர் நுழையிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அவன் ஃபேஸ நமக்கு காட்ட மாட்டாங்க. நுழைஞ்சவன் என்ன பண்றான்னா, ஹீரோயின் வீட்டுல சீக்கிரட்டா சில கேமராவெல்லாம் செட் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்றான் அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க இருக்காங்கல்ல, ஏதோ ஒண்ணு விட்டு போயிடுறாங்க போல, திரும்பி எடுக்கிறதுக்காக வராங்க. இத பார்த்தோன்னா அவனும் வேகமா இங்க இருந்து தப்பிச்சிடறான். இப்ப ஈரினும் உள்ள வந்து தேவையான பொருளை எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கிளம்புறாங்க. பீட்டரும் ஒய்ஃபும் ஆல்ரெடி டைவர்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்க ஈரின் தான் அந்த ஒய்ஃபை சமாதானப்படுத்துறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் இவங்களும் பேசிக்கிட்டே அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே நடக்கிறத தள்ளி இருந்து யாரோ கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. யாரு என்னன்னு தெரியல. இப்பதான் ஹஸ்பண்டுக்கு ஆபீஸ்ல இருந்து போன் கால் வருது. ஒரு ப்ராஜெக்டுக்காக இவர் மும்மரமா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அது சம்பந்தமா தான் பாஸ் பேசிட்டு இருக்காரு. இந்த வேலை விஷயத்தினால அடிக்கடி இவர் வெளியே போக வேண்டி வருது. இத பத்தி எல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஒய்ஃப் இவருக்காக கேக் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. அதை பாக்குறதுக்காக ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. இவங்க நுழையும் போது கிச்சன்ல இருந்து புகையா வந்துட்டு இருக்கு. இவங்க கேக்க ரெடி பண்ணதா சொன்னாங்க பாத்தீங்களா, அதை தெரியத்தனமா இவங்க ஆன்லயே வச்சிருக்காங்க. நான் ஆஃப் பண்ண மாதிரி தான் ஞாபகம் இருக்கு, எப்படி இது நடந்ததுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் இருக்காருல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருமே வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே சாப்பிடறதுக்காக வெளியே வந்துடுறாங்க. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல யாரோ புதுசா வந்திருக்காங்க, யாரு என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறத மறைஞ்சிருந்து யாரோ கவனிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க வீட்டுல வேலைக்காரியா ஒருத்தங்க இருப்பாங்க. ஈரின் வெளியே போயிட்டாங்கன்னா அவங்களே சாவியை யூஸ் பண்ணி உள்ள வந்து வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இப்ப உள்ள வந்து அந்த லேடி வேலை பார்த்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் ஈரின் இருக்காங்கல்ல, ஜாகிங் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போதுதான் பக்கத்து வீட்டு லேடியை பாக்குறாங்க. அவங்க பேரு லூசியா அப்படின்றது. அவங்களா வந்துதான் பேசுறாங்க. நீங்க தானே பழத்தெல்லாம் வச்சீங்க, நன்றி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, நீங்க தான் பக்கத்து வீட்டுல குடி வந்திருக்கீங்களா, என் பேரு கேட்டி அப்படின்ற மாதிரி ஈரினும் நார்மலா அவங்க கிட்ட அறிமுகமாயிடுறாங்க. இப்ப கேட்டி இருக்காங்கல்ல, சைக்கிள்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. கேட்டிய குறுகுறுன்னு ஒரு நபர் பாக்குறாரு. இவர் பேரு பேட்ரிக் அப்படின்றது. பேட்ரிக் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர் தான். இவங்க மேல ஒரு கண்ணும் வச்சிருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஈரின் நார்மலா ஐ காமிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கா இருக்காங்க. அந்த அக்காவோட கடையில அக்காவை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஈரினை பொறுத்த வரைக்கும் டிராயிங் எல்லாம் சொல்லி கொடுக்குற வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நடுவுல அக்காவை மீட் பண்றதுக்காகவும் வருவாங்க. இப்ப ஈரினும் வீட்டுல வச்சே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் காலிங் பெல் யாரோ அடிக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா லூசியா தான் வந்திருக்காங்க. உங்களுக்கும் சேர்த்து ஸ்மூத்திஸ் ரெடி பண்ணிருக்கேன், நம்ம ஜாகிங் மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறாங்க. வீட்லயே எக்ஸசைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன், சரி வாங்க வெளியே போவோன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பேசிக்கிட்டே ஜாகிங் பண்றாங்க. ஈரின் இருக்காங்கல்ல, இவங்க ஹஸ்பண்ட் டானை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பதிலுக்கு இவங்க கிட்டயும் பார்ட்னரை பத்தி கேக்குறாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நபரை லவ் பண்ண, பிரேக்கப் ஆயிடுச்சு, அப்பத்துல இருந்து லைஃப்ல மூவ் ஆன் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற ஒரு நாள் ஈரினும் கார் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புறாங்க. இதெல்லாம் மர்ம நபரும் கவனிச்சிட்டு இருக்கான். இந்த மர்ம நபர் இந்த லூசியா தான் போல. ஏன்னா பக்கத்து வீட்டுல இருந்து தான் அந்த மர்ம நபர் வரதை நமக்கு காட்டுறாங்க. இவங்க கிட்ட சாவி இருக்கு போல, உள்ள நுழைஞ்சிடறான். சீக்கிரட்டா எல்லா இடத்துலயும் கேமரா வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வச்சிட்டு இருக்கான். நெருப்பு எரிய ஆரம்பிச்சா மேல இருந்து ஒன்னு அலர்ட் பண்ணோம் பாத்தீங்களா, அந்த இடத்துலயும் ஒரு கேமராவை செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த மர்ம நபர் யோசிக்கிறான். அதை ஓபன் பண்ணி இவன் கேமராவை செட் பண்ணிட்டு இருக்கான். அப்படி செட் பண்ணிட்டு இருக்கும் போது வேலைக்காரி கதவை திறந்து உள்ள வராங்க. இவன் பயத்துல அதை கீழே போட்டுட்டு வேகமா போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிடறான். வந்த இவங்களும் அது கீழே விழுந்து கிடக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன கீழே விழுந்து கிடக்கு, எடுத்து செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி செட் பண்றதுக்காக வராங்க. அப்பதான் அந்த இடத்துல கேமரா இருக்கிறதே இந்த லேடி பாக்குறாங்க.
என்ன கேமராலாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரின் உள்ள நுழையிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரின் நுழைஞ்சு வரும்போது அந்த பாட்டி கீழே விழுந்திருக்கிறது தெரிய வருது. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு பதறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. அவங்க கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸும் சொல்றாங்க. இதை நினைச்சு ஈரின் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருந்ததுல, அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வேலை பார்த்ததுனால ஸ்லிப் ஆகி விழுந்திருப்பாங்க, கவலைப்படாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. கேமராவை ஃபிட் பண்ணது லூசியாவான்றது கன்ஃபார்மா தெரியல, அதனால நான் மர்ம நபர்னே சொல்றேன். இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் அவன் வீட்டுல இருந்து அவன் கேட்டுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே இப்ப வெளியே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னும் ஒய்ஃப் ஃபீல் பண்றதுனால ஹஸ்பண்டும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃபும் பக்கத்து வீட்டு லூசியாவை பத்தி பேசுறாங்க. இப்பதான் நான் பேசினேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத யாரோ கவனிக்கிற மாதிரி இப்பயும் நமக்கு காட்டுறாங்க. வரையறதுக்கு சொல்லி தரதான் ஈரனோட வேலைன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா. இப்ப அக்காவோட இடத்துல தான் இவங்க கிளாஸ் மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த கிளாஸுக்கு பேட்ரிக்கும் வந்திருக்கான். வந்த பேட்ரிக் இருக்கான் பாத்தீங்களா, வேணும்ட்டே இவங்க கிட்ட ஜாலி எல்லாம் பேசிட்டு இருக்கான். இவங்க கிட்ட டவுட் கேட்கிற மாதிரி நிறைய பேசுறான். இந்த இடத்துக்கு கரெக்டா லூசியாவும் வந்திருக்காங்க. இவங்க கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்து இந்த இடத்துல கிளாப் தட்டிட்டு இருக்காங்க. லூசியாவும் ஈரனோட நல்ல ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. அதனால அடிக்கடி இவங்க வெளியே வச்சுலாம் மீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெளியே வந்திருக்கும் போது தான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஹஸ்பண்ட் கிட்ட இவங்களும் இருக்க இடத்த பத்தி சொல்றாங்க. நான் பக்கத்துல தான் இருக்கேன் வரேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. என் ஹஸ்பண்ட் வரப்போறாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப லூசியாவும் நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க மட்டும் தனியா இருக்கும் போது ஹஸ்பண்ட் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்பதான் நான் பக்கத்து வீட்டு லேடியான லூசியா கிட்ட பேசிட்டு இருந்தேன், உட்காருங்கன்ற மாதிரி ஹஸ்பண்ட உட்கார வச்சு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் லூசியா கிட்ட இருந்து மெசேஜ் வருது. சாரி அவசரமா வேலை வந்துருச்சு, நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் அனுப்பியிருக்காங்க. ஹஸ்பண்ட் முன்னாடி போக கூடாதுன்றதுக்காக இப்படி பண்றாங்க, ஏன்னு தெரியல. ஈரன் இருக்காங்கல்ல, தனியா சைக்கிளிங் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஊடி போட்ட மாதிரி ஒரு மர்ம நபர் இவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்கான். இவங்க சைக்கிளை இடிக்கிறதுக்காக எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ற, நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அவன் இருக்கான்ல, இடிச்சு கீழே தள்ளிட்டு வேகமா கிளம்பிடுறான். இவங்க ஃபேஸை கவனிச்சிருக்க மாட்டாங்க. இது யாரோட வேலையா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிக்கிறாங்க. இவங்க வீட்டுக்கு வரும்போது லூசியா தான் பேசுறதுக்காக வரா. ஈரினும் லூசியா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி லூசியா கேக்குறா. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்றா. அப்பன்னு பார்த்து டான் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த டான் இருக்காரு பாத்தீங்களா, லூசியாவோட முகத்தை பார்த்தோம்னா லைட்டா ஷாக் ஆகுறாரு. இப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவங்க தான் லூசியா, பக்கத்து வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லூசியாவும் ஃபார்மலா ஆய் சொல்றாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்தை வெட்டி கிளம்பிடுறாங்க. ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் கட்டெல்லாம் போட வச்சிடுறாரு. ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்செட்டாவே இருக்க மாதிரி ஒய்ஃபுக்கு தோணுது. என்னாச்சு கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒன்னே இல்லையன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்புறாரு. வேலைக்கு கிளம்புறேன்னு சொன்னவரு கார் கிட்ட வரமாட்டாரு, நேரா பக்கத்து வீட்டுக்கு வராரு. கதவை தட்டினா லூசியா தான் கதவை திறக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலா இவரோட எக்ஸா தான் லூசியா இருப்பாங்க. இவங்க இருக்காங்கல்ல, நான் உங்களை பார்க்கறதுக்காக எல்லாம் வரல, எதர்ச்சியா தான் இந்த இடத்துக்கு வந்தேன்ற மாதிரி சொல்றாங்க. நடிக்காத, வேணும்ட்டே என் ஒய்ஃபு கூட க்ளோஸ் ஆயிருக்க, இதோட இதெல்லாம் நிறுத்திக்கோ அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு போறாரு. லூசியா நம்ம வீட்டுக்குள்ள போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிச்சிருப்பாரு. இப்போ ஒய்ஃபுக்கு கால் பண்ணவரு, வெளியே இருக்க லாக்கை நான் மாத்திட்டேன், அதுக்கான கீயை மேட்டுக்கு அடியில வச்சிருக்கேன், எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் எதுக்குன்னு கேக்குறாங்க. சேஃப்டிக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் சொன்ன மாதிரியே அந்த கீயை எடுத்துக்கிறாங்க. கதவை திறந்து உள்ள எல்லாம் வந்துடுறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபுக்கு பிடிச்ச டிஷ்ஷை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு. உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயத்த பேசணும்னு சொல்லிட்டாரு. என்ன விஷயம்னு கேக்குறாங்க. இவர் சொல்றதுக்காக வரும்போது கரெக்டா பிசினஸ் கால் வந்துருது. இவரும் போன்ல கொஞ்ச நேரம் பேசுறாரு. நான் அவசரமா ட்ரிப்புக்காக கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. இப்ப இவர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஏதோ சொல்லணும்னு நினைச்சீங்க, இப்பயே சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்பயே சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப பொறுமையா ஒய்ஃபுக்கு பக்கத்துல வந்து உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சில வருஷத்துக்கு முன்னாடி இவரும் லூசியாவும் லவ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை பத்தி எல்லாம் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஒய்ஃபுமே லைட்டா இந்த இடத்துல ஷாக் ஆகுறாங்க. அது சரி, எப்படி ரெண்டு பேருமே பிரிஞ்சிங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. முதல்ல இவங்களுக்குள்ள எல்லாமே நல்லா தான் போயிருக்கும். ஆனா லூசியா போக போக ரொம்ப டாக்ஸிக்கா நடந்துக்க ஆரம்பிப்பாங்க. இவருக்கு செட் ஆகாது. இவர் அவங்க கிட்ட சொல்லிடலாம் நினைப்பாரு. சொன்னா கூட கோவப்படுவான்னு எனக்கு தெரியும், அதனால தான் எதுவுமே சொல்லாம அவளை விட்டு பிரிஞ்சுட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவளுக்கு உங்க மேல ஏதாவது கோவம் இருக்கான்னு ஒய்ஃபு கேக்குறாங்க. அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டாரு. நான் இவ்வளவு நாள் மறைச்சதுக்கு என் மேல உனக்கு கோவம் இருக்கான்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப மறுநாள் இவங்களும் கோல்ஃப் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல புதுசா லூசியாவும் ஜாயின் பண்ணிருக்கா. இவங்க லூசியா கிட்ட பழைய விஷயத்த பத்தி எல்லாம் கேக்குறாங்க. லூசியாவும் ஆமா, ஒரு ஸ்டேஜ்ல நாங்க லவ் பண்ணோம், ஆனா இப்ப அந்த விஷயத்தெல்லாம் நான் டோட்டலா மறந்துட்டேன், லைஃப்ல மூவ் ஆன் பண்ணிட்டேன், இப்ப வேற ஒரு நபரை தான் டேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உண்மையதான் சொல்றியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆமா, இப்ப 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பையனை பார்த்தன்ற மாதிரி சொல்றா. இப்ப பேட்ரிக் கார்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த கவனிக்கிறான். டான் வந்து காரை விட்டு இறங்கி போயிட்டு இருக்காரு. அப்ப லூசியா வந்து பேச ஆரம்பிக்கிறா. ரொம்ப ஜாலியா பேசுற மாதிரிலாம் அவ பேசிட்டு இருக்கா. டான் நார்மலா தான் பேசுறாரு. எதுக்காக என்கிட்ட பேசலாம் வந்திருக்க, உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா பாக்குற பேட்ரிக்கு இவங்க ரெண்டு பேருமே ஜாலியா பேசியிருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது.
இப்ப லூசியா குளிச்சிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அவர் மறந்த மாதிரி இவங்களால மறக்க முடியல போல. டான் கூட சேர்ந்து எடுத்த போட்டோ எல்லாம் பாக்குறாங்க. பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை யோசிக்கிறாங்க. கால் பாய் மாதிரி பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பசங்களோட ப்ரொஃபைல் எல்லாம் செக் பண்றாங்க. அதுல ஃபின் அப்படின்ற ஒரு நபர் கரெக்டா இருப்பாருன்னு உங்களுக்கு தோணுது. அந்த ஃபின் கிட்ட ஹோட்டல்ல வச்சு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிடுறாங்க. அவரை இவங்க சொன்ன மாதிரியே ஹோட்டல்ல மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. இவங்களும் இவங்களோட பிளானை பத்தி சொல்றாங்க. வேற ஒரு லேடி கூட பழகிறதுக்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தருவேன். எப்படியாவது அந்த லேடி கூட நீ க்ளோஸ் ஆகணும். அது மூலியமா சில போட்டோஸ் நான் எடுத்துப்பேன். நீ எவ்வளவு காசு கேக்குறியோ அந்த காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி பேரம் பேசுறாங்க. ஈரின் மேல பேட்ரிக் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும் பாத்தீங்களா, இவங்க ஜாகிங் ஓடிட்டு இருக்கிறத கார்ல இருந்து கவனிக்கிறான். அவங்க ஓடி வந்துட்டு இருக்கும் போது பேசுறதுக்காக பக்கத்துல வந்துடுறான். அவங்களும் சட்டுன்னு பயந்துடுறாங்க. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கும் பக்கத்து வீட்டு லேடிக்கும் ஏதோ போயிட்டு இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவங்க ஏற்கனவே லவ் பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான், இத பத்திலாம் எனக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்களும் வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப ஈரின் இருக்காங்கல்ல, பார்ல வச்சு இவங்க அக்கா கூட பேசிட்டு இருக்காங்க. இவங்க வீட்டுக்கான லாக்க மாத்திட்டாங்கல்ல, அதை பத்தி அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸ்ட்ரா கீயை நீ வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட தந்துடுறாங்க. இப்ப அக்கா கிளம்பலாம்னு நினைக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு லூசியா வந்துடுறா. இப்ப அக்கா கிளம்பும் போது வேணும்ட்டே அவங்களை இடிச்சிடுறா. பேக் எல்லாம் கீழே விழுந்துருது. அவங்க கீ அவங்களுக்கே தெரியாம எடுத்துடுறா. பேகை எடுத்து தரா. அக்கா அதெல்லாம் தெரியாம இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. லூசியா இருக்கல்ல, என் பாய் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன், வேணா கூப்பிடுவா அப்படின்னு கேக்குறா. கூப்பிடு அப்படின்ற மாதிரி ஈரினும் சொல்றாங்க. இப்ப பாய் ஃப்ரெண்ட கூப்பிடுறா. அந்த இடத்துக்கு ஃபின் தான் வராரு. நார்மலா ஈரின் கிட்ட பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஈரின் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளர்ட் பண்றாரு. அதாவது நீங்க அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஈரினுக்கு இதெல்லாம் சரியா படல. ஈரின் இருக்காங்கல்ல, எனக்கு வேலை இருக்கு, நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சொதப்பிட்டுமே அப்படின்ற மாதிரி ஃபின்னும் யோசிக்கிறாரு. ஈரினுக்கு அடிக்கடி லூசி தான் ஸ்மூத்திஸ் எல்லாம் ரெடி பண்ணுவா. அப்படி ரெடி பண்ணும்போது என்ன பண்றானா, டிடர்ஜென்ட்டுக்குன்னு ஒரு லிக்விட் இருக்கும். அந்த லிக்விட வேணும்ட்டே மிக்ஸ் பண்ணிடுறா. அதை குடிச்சிட்டு தான் இவங்க ஜாகிங் ஓடி வந்துட்டு இருக்காங்க. வழியிலேயே ஈரினுக்கு வயிறு வலி ஏற்பட்டது. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி இவ தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. இப்ப டானோ ஒய்ஃபுக்கு கால் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறாரு. ஆனா எதிர லூசியா தான் கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. என்ன இவ பேசுறா அப்படின்ற மாதிரி இவரு ஷாக் ஆகுறாரு. என் ஒய்ஃப் எங்க, போனை கொடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பேசுற நிலைமையில இல்ல, நான் வேணா எழுப்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எழுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒய்ஃப் கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. என்னன்னு தெரியல, வயிறு முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. வேற ஒரு நாள் ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வராரு. அப்ப ஈரின் இருக்காங்க பாத்தீங்களா, ஃபின்னு கிட்டயும் லூசியா கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. வந்து இவன் யாருன்ற மாதிரி பாக்குறாரு. இவர் தான் லூசியாவோட பாய் ஃப்ரெண்டு, பேரு ஃபின்னு, உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹஸ்பண்டுக்கு இவங்க இருக்கிறதுல பெருசா விருப்பம் கிடையாது. ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு நாள் வரீங்களா, நாங்க கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுல என்ன இருக்கு, நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே கிளம்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் பாக்குற ஈரின் பயங்கரமா டென்ஷனா வராங்க. அதாவது லூசியா வேற ஒரு பையன் கூட இருக்கிறத பார்க்க முடியாம தான் இவர் அனுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இன்னும் அவளை உங்களால மறக்க முடியா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவளை நான் எப்பயோ மறந்துட்டேன், அவ உன் கூட பழகிறதுலாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அதனால தான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்றாரு. ஈரினுக்கு வர வேண்டிய லெட்டர்லாம் கொஞ்ச நாளா வராம இருக்கு, என்ன வரவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஈரினோட சர்நேமோ அந்த லூசியாவோட சர்நேமோ ஒன்னாதான் இருக்கும். அவ பாக்ஸை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. அவ பாக்ஸ்ல சர்நேமோ மட்டும் தான் எழுதியிருக்கா. அதனால இவங்க லெட்டர் எல்லாம் அந்த இடத்துல போட்டு போயிருக்காங்க. இத பாக்குற இவங்களுமே டென்ஷன் ஆயிடுறாங்க. உன் பாக்ஸ்ல எதுக்காக சர்நேமோ மட்டும் போட்டிருக்க, முழு நேமோ போடலாம்ல, என் போஸ்ட் எல்லாமே உனக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அப்படியா, நான் கவனிக்கல அப்படின்ற மாதிரி இவளும் போஸ்ட் எல்லாம் இவங்க கிட்டே தந்துடுறா. சாரின்ற மாதிரிலாம் சொல்றா. ஆனா இவங்களுக்கு லைட்டா டவுட் வந்துருது. நம்ம போஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக வேணும்ட்டே இப்படி பண்ணிருக்கான்னு நினைக்கிறாங்க. ஈரினும் ஹஸ்பண்ட் துணியெல்லாம் வாஷிங்காக எடுத்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு டிஷர்ட்ல ஒரு பொண்ணு முத்தம் கொடுத்த மாதிரி இருக்கு. அதே சமயம் அந்த டிஷர்ட்ல ஒரு இயரிங் மாட்டி இருக்கு. என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல லைட்டா ஷாக் ஆகுறாங்க. இவங்க எப்பவுமே அக்கா கிட்ட தானே ஃப்ரீயா பேசுவாங்க, அந்த மாதிரி அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு அஃபேர் இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு, ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, லூசியா இருக்கா பாத்தீங்களா, திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள வந்து அந்த டிஷர்ட்ல வேணும்ட்டே கிஸ்லாம் பண்ணிருப்பா. இப்ப ஹஸ்பண்ட் இருக்காருல, இவங்களுக்காக டின்னருக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃபும் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. உனக்காக தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க ஆனிவர்சரி வரப்போது, அதுக்காக ஒரு கிஃப்டும் தந்திருக்காரு. உனக்காக ஆசாசியா ஒரு இயரிங் வாங்கினேன், ஆனா அதுல ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ, அதுதான் மிஸ் ஆனதா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இதா பாருங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. இதேதான், இது எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களும் கிடைச்சதை பத்தி சொல்றாங்க. இப்ப ஹஸ்பண்ட் மேல டவுட்லாம் போயிருது. இவங்க கல்யாண நாளுக்காக ஒரு பார்ட்டி பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பார்ட்டிக்கு லூசியாவையும் ஃபின்னியும் வர சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு கேக்குறாங்க. பிரச்சனை இல்ல, வரட்டும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா வரவ என்ன பண்ண போறா அப்படின்ற மாதிரி லைட்டா பயப்பட தான் செய்யறாரு. லூசியா தான் அவங்க வீட்டுல கேமரா எல்லாம் செட் பண்ணிருக்கா போல. இவ வீட்டுல இருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா. காலையில உங்களுக்கு ஸ்மூத்தில கலந்து தரணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. இப்பயே அந்த கலக்கிற ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ இந்த ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபின்னு வந்துட்டாரு. இவ கலந்ததை கவனிச்சிருப்பாரு. இவங்களும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஃபின்னை கூப்பிட்டு கிளம்ப பாக்குறாங்க.
ஃபின் இருக்காரு பாத்தீங்களா, ரெஸ்ட் ரூம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டாரு. அப்படி வரேன்னு சொன்னவர் இவ என்ன கலந்தா அப்படின்றத பாத்துறாரு. ஈரன் மத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்க 2 பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களும் ஜாயின் பண்ணி சேர்ந்து சாப்பிடுறாங்க. எல்லாருமே நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சு ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரோ இருக்காரு பாத்தீங்களா, கிளீன் பண்ற வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒய்ஃப் பின்னாடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. இவரும் ரொமான்டிக்கா கட்டி பிடிச்சிட்டே திரும்புறாரு. பார்த்தா அந்த இடத்துல லூசியா தான் இருக்கா. இவங்க 2 பேர் கொஞ்சிட்டு இருக்கும் போதே ஈரின் வந்துடுறாங்க. ஈரின்னு நினைச்சுதான் அவர் கொஞ்சினாரு. ஆனா ஈரின் தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோச்சிட்டு போறாங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுன்ற மாதிரி இவர் சமாதானப்படுத்துறதுக்காக பின்னாடியே போறாரு. இதெல்லாம் பாக்குற அந்த லூசியாவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அம்மா வீட்டுக்கு போனோன்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்றது கேளு, என் மேல தப்பு இல்லைன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஆனா ஒய்ஃப் ஏத்துக்க மாட்டாங்க. நான் உங்களை ரொம்ப நம்புனேன், ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இவங்க 2 பேர் சண்டை போடுற விஷயத்தெல்லாம் ஃபின்னும் பாக்குறாரு. பாத்துக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. கொஞ்ச நேரத்துல லூசியாவும் வீட்டுக்குள்ள நுழையிறா. இவர் இருக்காரு பாத்தீங்களா, 2 பேருமே சண்டை போடணும் தானே எதிர்பார்த்த, அது நடந்துருச்சு. ஆனா என்கிட்ட பேசின பேமெண்ட்டை விட நீ அதிகமா தரணும். ஏன்னா அந்த லேடியை நீ கொல்றதுக்கே துணிஞ்சிட்ட. நீ என்ன கலந்தன்னு எனக்கு தெரியும். நான் போலீஸ் கிட்ட போகாம இருக்கணும்னா அதிக காசு வேணும்ன்ற மாதிரி கேக்குறான். சரி நீ கேக்குற காசை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் காசை எடுக்கிற மாதிரி போறாங்க. அப்படி போனவங்க ஒரு கவரை எடுத்துட்டு வந்து இவன் மூச்சு விட முடியாத மாதிரி லாக் பண்றாங்க. இவனும் பயங்கரமா துடிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல சாவடிச்சிடுறாங்க. இதே மாதிரி தான் ஸ்டார்டிங் பீட்டரை சாவடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பக்கத்து வீட்டுக்கு வரணுன்றதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்க. இந்த கொலையில இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்ற மாதிரி லூசியா யோசிக்கிறா. பேசாம ஹீரோவை ஃப்ரேம் பண்ணிட்டா என்னன்ற மாதிரிலாம் இவளுக்கு தோணுது. இப்ப ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இவளும் சைலண்டா வீட்டுக்குள்ள வந்துடுறா. ஹீரோவோட வீட்டுல ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்திய ஒரு துணியோட சப்போர்ட்டோட இவ எடுத்துக்கிறா. இப்ப சைலண்டா திரும்பி இவ வீட்டுக்கு வந்துடுறா. ஏற்கனவே அவன் இறந்து போயிருக்கான்ல, அவனை கத்தியாலாம் இவ குத்திட்டு இருக்கா. இப்ப இவளே அழுதுகிட்டே போலீஸ்க்கு கால் பண்றா. இப்ப போலீஸ் கொஞ்ச நேரத்துல இவ வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் முழிச்சு பார்க்கும் போது அவர் இறந்து போயிருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. யார் கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் போலீஸ் விசாரிக்கிறாங்க. பக்கத்துல இருக்கவர் என்னோட முன்னாள் பாய் ஃப்ரெண்டு. நான் இவன் கூட பழகிறது பெருசா அவருக்கு பிடிக்கல. ஒருவேளை அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவன் இந்த இடத்துல பயங்கரமா நடிச்சிட்டு இருக்கா. போலீஸும் இங்க இருக்க எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவோம், பக்கத்துல எல்லாம் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. முதல்ல இங்க இருக்க கத்தியெல்லாம் இவங்க எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்துல ஒவ்வொரு வீடா விசாரிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பேட்ரிக் கிட்டையும் விசாரிக்கிறதுக்காக வராங்க. பேட்ரிக்கு ஈரனை பிடிக்கும்ல, ஈரன் கிடைக்கணும்னா ஹீரோ மாட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. லைட்டா மாத்தி சொல்றாரு. லூசியா தானே சிரிச்சு பேசினாங்க, ஆனா டான் தான் சிரிச்சு பேசினாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் பொய்யா சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் இவங்களும் நோட் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டான் மேலதான் இவங்களுக்கும் சந்தேகம் வருது. இப்ப டானும் கோல்ஃப்லாம் விளையாடிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு வந்து இவங்க அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவரும் புரியாத மாதிரி கேக்குறாரு. இவங்களும் விஷயத்தெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறாங்க. எது நான் அவனை கொலை பண்ணனா, அவனுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நைட்டு தூங்கிட்டு தான் இருந்தேன், நான் கொலைலாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் ரூம்குள்ளேயே தான் தூங்கி இருப்பாரு. அதே மாதிரி ஒய்ஃபும் வீட்டுல இல்ல. இதனால போதுமான ஆலிபை இல்லல்ல, அதனால விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க உள்ளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்லிட்டாரு. இவர் சம்பந்தப்பட்ட சாம்பிளை வச்சு கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனது ஈரனுக்கு தெரிய வந்துருது. கண்டிப்பா டான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ஃபீல் பண்றதுனால அக்கா தான் சமாதானம் சொல்றாங்க. இன்னைக்கு நைட்டு நீ என் வீட்லயே ஸ்டே பண்ணு, உன் வீட்ல இருந்து ஏதாவது திங்ஸ் எடுக்கணுமா நான் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. இதனால ஈரன் இருக்காங்கல்ல, இவங்களோட கார் கீயை அக்கா கிட்ட தந்துடுறாங்க. அக்காவும் கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்ப அக்கா சிக்னல்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு பின்னாடி ஒரு கார் வருது. ரொம்ப நேரமா இந்த கார் ஃபாலோ பண்றதை இவங்க கவனிக்கிறாங்க. கார்ல யார் இருக்கான்றதை இவங்களால பார்க்க முடியல. இவங்க போயிட்டு இருக்கும் போது வேணும்ட்டே அந்த கார் வேகமா இடிச்சிருது. அதனால அக்காக்கு இந்த இடத்துல ஆக்சிடென்ட்லாம் ஆயிருது. அக்காவும் மயங்கி கிடக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரனுக்கு தகவல் கிடைச்சு ஈரன் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்ப அக்கா பேச முடியாத நிலைமையில இருக்காங்க. ஈரன் சோகமா உட்காந்துருக்காங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டரும் இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இவங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்காங்கல்ல, அதனால முதல்ல இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. உங்க ஹஸ்பண்ட் தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் ரூம்ல இருக்க கத்தியை தான் யூஸ் பண்ணிருக்காரு. அவர் கைரேகையும் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட் இதை பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்ககிட்ட ஆலிபை இருந்தா மேற்கொண்டு ஏதாவது பண்ணலாம், அப்படி இல்லைன்னா உங்க ஹஸ்பண்ட் மேலதான் ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்றாரு. ஹஸ்பண்ட் இப்ப ஜெயில இருக்காரு. ஈரனும் பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. யாரு பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கண்டிப்பா லூசியா தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. லூசியாவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரனும் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஈரன் மும்முரமா இதை கவனிக்கிறதுனால ஸ்டவ் சரியா கவனிச்சிருக்க மாட்டாங்க. அதனால இப்ப புகைலாம் ரொம்ப வர ஆரம்பிச்சிருது. மேல இருக்க அந்த லைட் இருக்கு பாத்தீங்களா, எரிய ஆரம்பிக்குது. அதை அணைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் அணைக்கிறதுக்காக வராங்க. அப்பதான் உள்ள கேமரா இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன கேமரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஷாக்க வராங்க. யாரோ சீக்கிரட்டா நம்மள கண்காணிக்கிறாங்க போலன்னு யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்டுக்கு லூசியா மேல தானே டவுட் இருந்தது. இப்ப லூசியாவும் வீட்ல இல்ல. அதனால ஈரனும் பொறுமையா அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஃபுட்டேஜ் எல்லாம் இவ லேப்டாப்ல ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அவ வந்துடுறா. அவ வரதுக்கு முன்னாடி வெளியே போயிடணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் மெமரி கார்டுல சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க.
இப்ப இவங்க வீட்டுக்கு வந்து அந்த மெமரி கார்டெல்லாம் போட்டு பாக்குறாங்க. அப்பதான் எல்லா ஃபுட்டேஜையும் அவ கேப்சர் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது நைட்டு முழுக்க ஹஸ்பண்ட் அங்கதான் தூங்கிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க இருக்காங்கல்ல, இன்ஸ்பெக்டர் கிட்ட இந்த விஷயத்தை வந்து காமிக்கிறாங்க. இது மூலியமா ஹஸ்பண்ட் கொலை பண்ணலன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அதனால ஹஸ்பண்டை ரிலீஸ் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இவளையும் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நமக்கு லூசியாவா காட்டுறாங்க. இவருக்கா பாத்தீங்களா, டின்னருக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எங்க இருந்து இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இப்ப சந்தோஷமா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறா. அதாவது டேன் வீட்டுக்கு வந்து அவர் கூட ரொமான்ஸ் பண்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இப்பதான் ஈரின் வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் அவ எங்க இருக்கான்றதை ட்ராக் பண்ண முடியல, சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடுறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க பேசிக்கிட்டே மேல வரும்போது தான் அவளோட சவுண்ட் கேக்குது. என்ன அவளோட சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களோட பெட்ரூம்ல தான் அவ உட்காந்துட்டு இருக்கா. இதை பாக்குற இவங்களுமே ஷாக் ஆயிடுறாங்க. எனக்கு எதிராக இவ்வளவு வேலை பண்ணிருக்கல, உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. பதிலுக்கு அவருக்கா பாத்தீங்களா, அட்டாக் பண்றதுக்காக வரா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. அப்ப யாடகுடமா அவருக்கா இல்ல, படிக்கட்டுல உருண்டு போய் கீழே விழுந்துடுறா. இவங்களும் உடனே போலீஸ்க்கெல்லாம் கால் பண்ணிடுறாங்க. அவ இறந்து போயிருக்க மாட்டா, காயம் மட்டும் தான் பட்டிருக்கும். இப்ப வந்த போலீஸா அவளை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப லூசியா ஜெயில தான் இருக்கா. உனக்கு போஸ்ட் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நபர் தந்துட்டு போறாரு. இவளும் ஓபன் பண்ணி பாக்குறா. அக்கா இருக்காங்கல்ல, அவங்க தான் ஒரு லெட்டர் மாதிரி எழுதி இருக்காங்க. நீ தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, ஜெயில தான் உனக்கு நிறைய டைம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டலா தான் அந்த லெட்டர் எழுதி இருக்காங்க. இத பாக்குற இவளும் பயங்கரமா கோவப்படுறா. அந்த லெட்டர் எல்லாத்தையும் இந்த இடத்துல கிழிச்சு போட்டுட்டு இருக்கா. அப்படியே 6 மாசம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இவங்க நெய்பர்ஸா பக்கத்துல நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் இந்த இடத்துக்கு வர வச்சு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இதோடய ஹாப்பியா இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.